தொடங்கினதிலிருந்தே சாரையா தமிழ்நாடு முழுக்கக்கூடிய இளைஞர்களும் இளம் பெண்களும் குறிப்பாக வந்து வயதானவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்து வந்து பார்க்குறோம். இந்த விஷயம் எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா, அப்போ மக்களுடைய அந்த கோபம், அந்த திராவிட கட்சிகள் வந்து சில விஷயங்கள் நல்லது பண்ணியிருந்தாலும் கூட, ஆனால் அவங்க பண்ண அந்த அழிச்சாட்டியம், அவங்கள மக்களை வந்து அவமரியாதை பேசுனது, நிறைய விஷயங்கள் வீடியோக்கள் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். கடந்த திமுக ஆட்சியிலாக இருக்கட்டும், அதுக்கு முன்பு நடந்த அதிமுக ஆட்சியிலாக இருக்கட்டும், இந்த கோபங்கள் எல்லாமே வந்து ஒரு சேர ஒரு இடத்துல வரும்போது, அப்போ மாற்று ஒருத்தர் வந்துட்டாரு, இவருக்கு ஒரு டைம் மாற்றத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்டில் 234 தொகுதியிலுமே எதிரொலிச்சதை வந்து பார்த்தோம். வைகோலாம் ஒரு டைம் வந்து முதலமைச்சரே ஆயிருக்க வேண்டியவர்ப்பா 96ல். ஸோ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சை கேட்பதற்காக மக்கள் சாரையா திரண்டு தன்னெழுச்சியாக வந்தாங்க. இன்னைக்கு எப்படி விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு மாஸ் லீடராக தமிழ்நாட்டில் வந்து உருவாகியிருக்கிறாரோ, அதே போல் 1996 அன்றைய காலகட்டத்தில் ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்க நிரூபிச்சோன்ன விஜய் அவர்கள் திருமாவர்களுக்கும் சரி, IUML பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய காதர் மொய்தீன் அவர்களுக்கும் சரி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுகிறாரு. நீங்கள் வந்து அமைச்சரவையில் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய விருப்பத்தை வந்து தெரிவிக்கிறாரு. இவங்களும் கட்சியினர் கூட ஆலோசித்து முடிவெடுக்கும் போது வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவ்வளோ நாள் வந்து நம்ம கட்சியை நடத்திட்டு வர்றோம், நமக்குன்னு ஒரு பவர் ஷேரிங் வந்து வருது, அதை ஏன் நம்ம விடுவோம்? அந்த நிலைப்பாடு எடுக்கும்போது தான் விசிகாவுக்கு வந்து சமூக நீதித்துறையும் IUMLக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் துறை அமைச்சர் பதவி வந்து கிடைக்குது. இதை பார்த்த உடனே தான் மதிமுக பக்கம் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஆசை வருது. எப்பவும் ஒரு தலைவருக்கு வந்து டெசிஷன் மேக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டெசிஷன் மேக்கிங்கை வந்து வைகோ தவற விட்டதன் காரணமாகத்தான் நிறைய இடங்களில் அவர் தொண்டர்களையும் இழந்தார், தலைவர்களையும் இழந்தார், நிர்வாகிகளையும் இழந்தார். இதை குறிப்பிட்டு சொல்லணும்னா, வைகோ முதன்முறையாக திமுக விட்டு வெளியே வந்து தனி இயக்கம் கண்டபோது நொச்சிப்பட்டி தண்டபாணி அப்படிங்கிறவர் வந்து தன்னுடைய உடலை வந்து மாய்ச்சிக்கிட்ட ஒரு சம்பவம் பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்துச்சு. இந்த மன வருத்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளுக்கு தாவேக்காவில் அமைச்சரவையில் அங்கீகாரம் கொடுத்ததுலேருந்து தான் தொடங்குது. அப்போ நம்மளும் தனி சின்னத்தில் நின்றுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள், நம்மளும் 2 பேர் போனால் ஒரு அமைச்சர் பதவி வாங்கியிருக்கலாம், வெயிட்டான அமைச்சர் பதவி வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிறது துரை வைகோ அவருடைய திட்டமாக இருந்திருக்கு. கடைசியில் இந்த சீர்காழியில் ஜெயிச்ச செந்தில் செல்வன் என்ன சொல்லிட்டாரு, நான் வந்து உதயசூரியன் நின்றுக்கிறேங்க, சின்னம் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் போல இருக்குது, நான் இதிலே நின்றுட்டேன்னா இப்போவே பிரச்சாரத்தை தொடங்கிடுவேன்னு சொன்னோன்னா, அப்புறமேல வைகோ அவர்களும் ஸ்டாலின்கிட்ட பேசுவோன்னே, நீங்கள் உடனே இப்போ பேசிங்க, அறிவாலயத்தில் பேசி இது பண்ணிடலாம்னு சொன்னேன். ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெறுதலும் பெறுது நிகழ்ச்சி. நம்மோடு இன்றைக்கி வந்து ஒரு சிறப்பு விருந்தினர் இணைந்திருக்கிறாரு. நம்மளோட பரிச்சயமானவர் தான், நம்மளுடைய தோழர் தான், ஊடகவியலாளர், அரசியல் திறனாய்வாளர், மரியாதைக்குரிய தோழர் திரு சங்கீத் குகன் அவர்கள். ரொம்ப நாள் கழிச்சு அவரை மீட் பண்ணுறோம். வாங்க, அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன். நலமாக இருக்கேன், மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நாள் கழித்து உங்களுடைய பல விதமான அரசியல் களப்பணிகளுக்கு மத்தியில் அதன் பிறகு இப்போ திருப்பியும் வந்து நம்ம பேசலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக உங்களை கூப்பிட்டுட்டே இருந்தேன். இப்போ தள்ளி போட்டுருந்தீங்க, இன்றைக்கி வந்திருக்கிறீங்க. அதில் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எப்படி இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சு போச்சு, 2026 வெற்றி பெற்று இப்போ ஆட்சிக்கும் அமைச்சிட்டாரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். நீங்கள் வந்து இப்போ நம்ம கான்டெம்பரரியாக இருக்கிறதுனால கேட்குறேன், நம்ம திமுக அதிமுக நிறைய பார்த்துட்டோம். இப்போ தாவேக்கா வந்து ஒரு புதிய கட்சி, புதிய ஆட்சியை வந்து இப்போது வழங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் பெரும்பான்மை வந்து அவங்களுக்கு கிடைக்கல. என்ன மாதிரியான விஷயங்களால் இது கிடைக்காம போயிருக்குன்னு பார்க்குறீங்க? முதல்ல இந்த ஆட்சி வெற்றியை நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்வீங்க? அதில் தான் நம்ம துவங்கிட்டு அப்புறம் சில விஷயங்களுக்குள்ளே போயிடலாம். ஒரு சின்ன துவக்கமாக. ஓகே. தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த வெற்றி என்பது வந்து பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. குறிப்பாக நிறைய மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் வந்து வேணும்னு விரும்பியிருக்காங்க. அதுதான் இந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட் வந்து நமக்கு உணர்த்துகிற செய்தி. நிறைய விஷயங்கள் எல்லாருமே அரசியல் திறனாய்வாளர் இருந்து பத்திரிகையாளர் வந்து எல்லோருமே எல்லா கட்சிகளுமே நேரம் ஆய்வு செய்து முடிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் சுருக்கமாக சில விஷயங்கள் வந்து சொல்லணும்னு விருப்பப்படுறேன். ஏன் ஒரு புதிய மாற்றத்தை தமிழ்நாட்டு மக்கள் வந்து 2026 தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா, அதற்கு முன்பாக ஆண்டு இருக்கிற 1967 2026 வரைக்கும் ஆண்ட 59 வருஷம் திராவிட கட்சிகளோட ஆட்சி தான். குறிப்பாக திமுக மற்றும் அதிமுக கட்சிகளுடைய மாறி மாறி இவங்களே ரூலிங் கவர்மெண்ட்டாக வந்து இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க உடைய கவர்மெண்ட்டில் பல்வேறு நலத்திட்டங்கள் வந்து மக்களை போய் சென்றடைந்தாலும் கூட, இப்போ கல்வி, வேலைவாய்ப்பு, இடஒதுக்கீடு பல்வேறு தளங்களில் இவங்க வந்து சிறப்பாகவே செயல்பட்டு இருந்தாலும் கூட மக்களுக்கான ஒரு அதிருப்தி எங்கே உருவாகுது அப்படின்னா சுயமரியாதை பற்றி ஏன் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ லோக்கலில் ஒரு கவுன்சிலர், அதாவது ஒரு ஒன்றிய கவுன்சிலராக இருக்கட்டும், இல்லை பேரூராட்சி வார்டு கவுன்சிலர், நகராட்சி வார்டு கவுன்சிலர், மாமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், இவங்கள்ட்டலாம் ஒரு ஒன்றிய சேர்மன், மேயர் இது மாதிரி இடத்துல போய் ஒரு திட்டம் நிற்கும்போது ஒரு மக்கள் வந்து மனு கொடுக்குறாங்க அப்படின்னா, என்ன
இப்போதான் உனக்கு நேரம் கிடைச்சதா, எனக்கு டைம் இல்லை, நான் பண்ணி தர்றேன் போ அப்படின்னு சொல்றது. 6 மணி உடனே அந்த மதுவை வாங்கிட்டு அவங்க படிக்கிறாங்களோ இல்லையா தெரியவே தெரியாது, இதாப்பா இதை பார்த்துக்க அப்படின்ட்டு சொல்லிட்டு பிஏட்டை கொடுத்துட்டு போயிடுறது. அப்புறமேல அந்த மனுவை வாங்கிட்டு சும்மா காரில் போகும்போது அப்படியா சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேஷ்போர்டில் தூக்கி போடுறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மா ஒரு சாம்பிள் சொல்கிறீங்க. ஸோ இதுவே மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு குமுறலை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இப்போ ஒரு கோரிக்கை இவங்களுக்கு தான் நம்ம வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம். ஸோ இவங்க வந்து இவ்வளோ தூரம் ஒரு மோசமாக நடந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நகராட்சி கவுன்சிலர் இருக்கட்டும், ஒன்றிய கவுன்சிலர், மேயர், ஒன்றிய சேர்மன், இந்த எம்எல்ஏ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட மக்களை இருந்து போனவங்க தான். மக்களோட மக்களாக இருந்து போயிட்டு அவங்க ஒரு அதிகாரத்தில் உட்காரும் போது டோட்டலாக அவங்களுடைய தோரணை எல்லாமே மாறி போயிடுது. அந்த அதிகாரம் வந்தோன்னே அந்த திமிர், தோரணை, ஆணவம், அந்த பவர் எல்லாமே வந்தோன்னே இவங்க வந்து தன்னை வந்து இனிமேல் எவனுமே நம்மளை ஜெயிக்க முடியாது, நம்ம மட்டும்தான் அங்கே வந்து நிரந்தரமாக இந்த பகுதியில் நம்ம வந்து இருக்க போகிறோம், பவரில் இருக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை இருக்குல்ல, அந்த ஒரு மோசமான மனப்பான்மையை வந்து மக்கள்கிட்ட மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் வராதா? இவங்க சரியில்லைன்னு சொல்லி தான் இவங்களுக்கு ஓட்டு போட்டோம், அவங்க சரியில்லைன்னு சொல்லி தான் இவங்களுக்கு ஓட்டு போட்டோம். அப்போ ஒரு புதிதாக ஒருத்தரை தேர்ந்தெடுக்குன்னு சொல்லும்போது தான் விஜய் அவர்களுடைய அந்த அரசியல் வருகை என்பது 2024 பிப்ரவரி 2ஆம் நாள் வந்து அந்த கட்சியை வந்து தொடங்கினாங்க. தொடங்கினதிலிருந்தே சாரையாக தமிழ்நாடு முழுக்கக்கூடிய இளைஞர்களும் இளம் பெண்களும் குறிப்பாக வந்து வயதானவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்து வந்து பார்க்குறோம். அதிலும் குறிப்பாக எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க 2 சீட்டு கூட ஜெயிக்க மாட்டார், விஜய் மட்டும்தான் ஜெயிப்பார். அப்புறமேல் என்ன சொன்னாங்க, தேர்தல் நெருங்கும் போது ஒரு 10 சீட்டு ஜெயிப்பார் போல அப்படின்னாங்க. அப்புறம் ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடந்து முடிஞ்ச பிறகு என்ன சொன்னாங்க, மக்களுக்குள்ளே ஒரு டாக்கு, எப்பா எப்படியும் ஒரு 25 சீட்டு 30 சீட்டு பிடிச்சி யாரை கேட்டாலும் யாருக்கு ஓட்டு விசில் தான் ஓட்டு போடணும், விசில் தான் ஓட்டு போடணும்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயம் எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா, அப்போ மக்களுடைய அந்த கோபம், அந்த திராவிட கட்சிகள் வந்து சில விஷயங்கள் நல்லது பண்ணியிருந்தாலும் கூட, ஆனால் அவங்க பண்ண அந்த அழிச்சாட்டியம், அவங்கள மக்களை வந்து அவமரியாதை பேசுனது, நிறைய விஷயங்கள் வீடியோக்கள் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். கடந்த திமுக ஆட்சியிலையாக இருக்கட்டும், அதுக்கு முன்பு நடந்த அதிமுக ஆட்சியிலையாக இருக்கட்டும், இந்த கோபங்கள் எல்லாமே வந்து ஒரு சேர ஒரு இடத்துல வரும்போது, அப்போ மாற்று ஒருத்தர் வந்துட்டாரு, இவருக்கு ஒரு டைம் மாற்றத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்டில் 234 தொகுதியிலுமே எதிரொலிச்சதை வந்து பார்த்தோம். அதிலும் குறிப்பாக 108 தொகுதிகள் கட்சி ஆரம்பித்த 2 வருஷத்தில் ஒரு கட்சி வந்து தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியை பிடிச்சிருக்குன்னா அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதிலும் குறிப்பாக பழந்துன்னு கொட்டை போட்ட 2 திராவிட கட்சி, திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், அதாவது இவங்களே வந்து சொல்லிக்குவாங்க இவங்களை வந்து தேர்தல் எக்ஸ்பர்ட்டு, எங்களை மீறி எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அவர்கள் முதல் முறையாக 1977 சந்திச்ச சட்டமன்ற தேர்தலோட வாக்கு சதவீதத்தை விட 35% இவர் வந்து வாங்கியிருக்காரு. அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கு. அதாவது உலகம் முழுக்க நிறைய இடங்கள்ல வந்து அரசியல் மாற்றம் நிகழ்கிறதா வந்து பார்க்குறோம். வங்கதேசமா இருக்கட்டும், பக்கத்தில் நேபாளா இருக்கட்டும். ஸோ அதுபோல நம்முடைய இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மாநிலத்திலையும் ஒரு மாற்றத்தை வந்து மக்கள் விரும்பியிருக்காங்க. அந்த எழுச்சியை நம்ம வந்து வரவேற்கணும். இந்த மாற்றத்தை வந்து விஜய் அவர்கள் மிகப்பெரிய அளவில் இந்த 5 வருஷம் ஆட்சி செய்வார், நல்லபடியாக கொண்டு போனோம் தான் நம்ம எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் நீங்கள் சொன்ன மாதிரி 108 மக்கள் ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா சம்திங் ஃபிஷி இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டிருக்கு, அதை மக்கள் இன்னும் கொடுக்காமல் இருந்திருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் அதற்காக எடுக்கப்படக்கூடிய பிரயத்தனங்களை நம்மளாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், ஒரு பக்கமும் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொன்றா. ஆனால் நான் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரை கொடுத்து உங்கள்கிட்ட நான் பேசணும். ஏன்னா நீங்கள் வந்து அந்த டீப் கோர் கிரவுண்டு பாலிட்டிக்ஸில் இருந்த ஒரு மனிதர் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு தேதியில் மரியாதைக்குரிய மதிமுகவுடைய பொதுச்செயலாளர் ஐயா வைகோ அவர்கள் வந்து நாம் வந்து ஆதரவு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கொடுத்து நாளைக்கு வந்து கூட்டத்தை போட்டு பேச போகிறோம். அப்படி 2 பேர் தான் அவங்களுக்கு எம்எல்ஏ, அந்த 2 பேருமே உதயசூரியன் ஜெயிச்சவங்க தான். அதாவது நீங்கள் சொல்கிற செந்தில் செல்வன், டிஎம் ராஜேந்திரன், இவங்க 2 பேரும் ராஜினாமா பண்ண வச்சுட்டு நம்ம தாவேக்கால போய் ஆதரவு கொடுத்துட்டு இடத்துல உருவாக்கிட்டு அங்கே நின்று ஜெயிச்சுக்கலாங்கிறதா அவங்களோட திட்டமாக இருக்குது. இதான் வெளிப்படையாக சொல்ல போனோன்னா இந்த நிகழ்வை, இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது மதிப்பிற்குரிய ஐயா வைகோ அவர்களுடைய அரசியல் பயணத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னா 93 திமுகவிலிருந்து விலகிறாரு, தனி கட்சி தொடங்குறாரு. அப்புறம் 96 முதல் முறையாக வந்து தேர்தலை சந்திக்குது மதிமுக என்கிற ஒரு இளைஞர் படை. ஏன்னா அன்றைய காலகட்டத்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசாக இருக்கும்போது அப்போலாம் நான் ரொம்ப குழந்தை தான். அதாவது நான் ஒரு 6th 7th இது மாதிரி படிக்கும்போது அந்த டைம்லலாம் எங்கள் அப்பாலாம் வந்து சொல்லியிருக்காரு, வைகோலாம் ஒரு டைம் வந்து முதலமைச்சரே ஆகிருக்க வேண்டியவர்ப்பா 96ல். ஸோ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சை கேட்பதற்காக மக்கள் சாரையாக திரண்டு தன்னெழுச்சியாக வந்தாங்க. இன்னைக்கு எப்படி விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு மாஸ் லீடராக தமிழ்நாட்டில் வந்து உருவாகியிருக்கிறாரோ அதே போல் 1996 அன்றைய காலகட்டத்தில்
ஒரு சோஷியல் மீடியா விழிப்புணர்வு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஊர்ல அந்த பழைய குழால வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டு போவாங்க. உண்மைதான். இன்றைக்கு இங்க வைகோ வராரு, இங்க இவர் வராரு, வைகோ அவர்கள் பேசுகிறார், உரையாற்றுகிறார், அதற்கு எல்லோரும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த குழால வந்து அறிவிப்பாங்க. ஒரு ஆட்டோவில் இருக்கும், இல்லைனா வந்து ஒரு பெரிய வேனில் இது மாதிரி குழா கட்டிலாம் பேசிட்டு போவாங்க. ஸோ அது மாதிரி தான் மக்களை வந்து திரட்ட வேண்டிய அன்றைய சூழல் வந்து இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்களுக்கான அந்த ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களும் சினிமாவில் படிப்படியாக வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறாரு. அவருடைய ரசிகர்களும் அவரை பார்த்து அவருடைய மக்கள் இயக்கத்தில் பணியாற்றி அவர் என்னென்ன உதவிகள்லாம் செய்கிறார், ரத்த தானம், கண் தானம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அவங்களும் தொடர்ந்து ஈடுபட்டு அன்னதானம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பண்ணிகிட்டே வராங்க. ஸோ அந்த விதத்தை நம்ம வந்து பார்க்கும்போது விஜய் ரசிகருடைய அந்த இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு அரசியல் படுத்தி வந்தாங்க. ஆனால் வைகோவை பற்றி நான் இன்னைக்கு ஷார்ட்டாக ஒன்று சொல்லிடணும்னு விரும்புகிறேன். இன்னைக்கு வந்து அவர் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. நீங்கள் குறிப்பிடுவது போல கூட்டணி மாறலாமா வேணாமா அப்படிங்கிற நிலைப்பாடு. இந்த நிலைப்பாட்டை வந்து அவருடைய மகன், அதாவது மதிமுக தலைமை கழக செயலாளரும் அது மட்டும் இல்லாமல் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய துரை வைகோ அவர்கள் தான் இந்த முடிவு வந்து வைகோவை எடுக்க வைக்கிறதுக்கு முக்கிய காரணம். எப்படி சொல்றீங்க? இதை வந்து ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த கட்சிகள் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ். ஸோ ஐயுஎம்எல் உட்பட, அதாவது மே 4ஆம் தேதி 108 சீட்டுன்னு சொல்லி டிவிக்கே சைன் பண்ணிட்டாங்க. எல்லாத்துக்கும் எம்எல்ஏ சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டாங்க. திமுக கூட்டணி மொத்தமாக 73 சீட்டு. அப்புறம் அண்ணா திமுக எவ்வளோ வாங்கிச்சுன்னு நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அந்த விதத்தில் நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து விஜய் அவர்கள் உறுதியாக இருக்கிறார். நம்ம வந்து மதச்சார்பற்ற சக்திகளோடு தான் நம்ம வந்து கூட்டணி அமைக்கணும். எந்த ஒரு சாதியவாத மதவாத கட்சி கூட நம்ம வந்து கூட்டணிக்கு வந்து காம்ப்ரமைஸ் ஆகி போயிடக்கூடாது அப்படிங்கிற தெளிவாக இருக்கிறார். அப்படி பார்க்கும்போது காங்கிரஸுக்கு அழைப்பு விட்டோம்னா அவங்க வந்து உடனடியாக அவங்க வந்து திமுக தலைமை எந்த விதமாக அணுகுங்க நாங்கள் போகிறோம் அப்படின்னு எதுவுமே சொல்லாமல் டேரெக்டாக டெல்லியில் பேசுகிறாங்க. ஓகேங்கிறாங்க, சிக்னல் கிடைக்கிது, டக்குன்னு அவங்க வந்து போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. 5 பேர் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம், 112 சீட்டு. அதன் பிறகு வந்து என்னென்ன நிகழ்வு நடந்ததுன்னு எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். அப்புறம் கம்யூனிஸ்ட்டுகள், அப்புறம் ஐயுஎம்எல், விசிக எல்லாமே வந்துச்சு. இப்போ அவங்களுக்கான எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 122. அது மட்டும் இல்லாமல் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிற்கிறதுக்கான நம்பிக்கை கூறும் தீர்மானத்திலேயே அவங்க வந்து 140க்கு மேலே வந்துட்டாங்க. குறிப்பாக ஏடிஎம்கேல 25 எம்எல்ஏ வந்து சப்போர்ட் பண்ணாங்க. சிவி சண்முகம் தரப்பு. பாமக வந்து நடுநிலைமை அவங்க வந்து ஆதரவு தெரிவிக்கல. ஸோ அப்படி பார்க்கும்போது விஜய் அவர்கள் வந்து பெரும்பான்மை எண்ணிக்கையோடு தான் வந்து நம்பிக்கையை நிரூபிச்சிட்டார். நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை கொண்டு வரும்போது என்னுடைய ஆட்சி வந்து நிரந்தரமானது அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிட்டார். ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்க நிரூபிச்சோன்ன விஜய் அவர்கள் அவர்களுக்கும் சரி, ஐயுஎம்எல் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய காதர் மொய்தீன் அவர்களுக்கும் சரி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுகிறாரு. நீங்கள் வந்து அமைச்சரவையில் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய விருப்பத்தை வந்து தெரிவிக்கிறாரு. இவங்களும் கட்சியினர் கூட ஆலோசித்து முடிவெடுக்கும் போது வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவ்வளோ நாள் வந்து நம்ம கட்சியை நடத்திட்டு வரணும், நமக்குன்னு ஒரு பவர் ஷேரிங் வந்து வருது, அதை ஏன் நம்ம விடுவோம், நம்மளுடைய கட்சி தொண்டர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் செய்யலாம், நம்மளை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு பல நல்ல விஷயங்களை வந்து செய்யலாம், தமிழ்நாடு முழுக்க நம்முடைய கட்சியை வளர்ப்பதற்கான ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி வருவதற்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு, இதையா மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அந்த நிலைப்பாடு எடுக்கும்போது தான் விசிகாவுக்கு வந்து சமூக நீதித்துறையும் ஐயுஎம்எலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் துறை அமைச்சர் பதவி வந்து கிடைக்குது. இதை பார்த்த உடனே தான் மதிமுக பக்கம் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஆசை வருது. ஆசை அப்படிங்கிற சொல்ல இவங்களுக்காவது தேவை இருந்துச்சு போனாங்க, இதுலயே முடிஞ்சு போச்சு. மதிமுகவுக்கு வரணும்னு தேவையே இல்லையே தலைவரை, இதுதானே போவாங்க. நீங்க சொல்றது கரெக்டான ஒரு பாயிண்ட். மதிமுக எப்ப கடைசியா வந்து அமைச்சரவை இடம் பெற்றிருந்தாங்க? இல்லைன்னு நினைக்கிறேன் 2004 வரைக்கும் முன்னாடி வந்து இருந்தாங்க. வாஜ்பாய் கவர்மெண்ட்ல செஞ்சி ராமச்சந்திரன் ஒருத்தர், அவர் அதிமுகவுக்கு போனார், இப்போ திமுக இருக்காருன்னு நினைக்கிறேன். செஞ்சி ராமச்சந்திரனும் அதன் பிறகு எம் கண்ணப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் வந்து காரோட்டி கண்ணப்பன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர் பகுதியை சேர்ந்தவர். அவர் திருச்செங்கோடு நாடாளுமன்ற தொகுதியெல்லாம் வெற்றி பெற்று அப்போ வந்து அமைச்சராகவும் இருந்தார். 2 முறை ரெண்டு பேர், அதாவது கண்ணப்பனும் செஞ்சி ராமச்சந்திரனும் அமைச்சராக இருந்தாங்க. 2004 அவங்க வந்து 4 எம்பி வச்சுருந்தாங்க மதிமுக. அப்புறம் 2009 ஒரே எம்பி கணேசமூர்த்தி மட்டும் ஜெயிச்சார். அது மட்டும் இல்லாமல் வைகோவுடைய நடவடிக்கைகள் பிடிக்காம கட்சியிலிருந்து வெளியேறிய நபர்கள் எத்தனையோ பேர் வந்து திரும்ப தாய் கழகமான திமுகவில் ஐக்கியமான வரலாறு வந்து இருக்கு. ஒரு சின்ன வந்து சொல்லுங்களேன், சின்ன ஒரு கதை மட்டும் சொல்லிடுறேன். அதில் பட்டியல் இடணும் அப்படின்னா, திருச்சி மாவட்டத்தில் செல்வராஜ் அப்படின்னு சொல்லியிருந்தார். திருச்சி செல்வராஜ் 1980 எம்பியாக இருந்தார். அப்புறம் 2006 முசிறியில் தொகுதியில் போட்டிட்டு வனத்துறை அமைச்சராக திமுகவில் வந்து இருந்தார். மதிமுகவுக்கு சடனாக இடையில போயிட்டு வந்தார். அவர் தான் வந்து மாவட்ட செயலாளர் திமுகவில் இருக்கும்போது திருச்சி மாவட்டத்தில் லாலுகுடி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொகுதிக்கு, லாலுகுடி தொகுதிக்கு புள்ளம்பாடி ஒன்றிய செயலாளர் இருக்கக்கூடிய KN நேருவை, இன்னைக்கு வந்து திமுகவில் முதன்மை செயலாளர் இருக்கக்கூடிய KN நேருவை ரெக்கமெண்ட் பண்ணுறாரு.
பரிந்துரைக்கிறார் தலைமைக்கு. இவர் யாரு? செல்வராஜ். செல்வராஜ். ஏன்னா அவருடைய சீடர் தான் வந்து கே நேரு, செல்வராஜ் சீடர். இவரை வந்து தலைமைக்கு ரெக்கமெண்ட் பண்றாரு. இவரை வந்து நீங்க வந்து வேட்பாளரா லால்குடி நிறுத்தலாம்னு சொல்லிட்டு இவரும் ஒரு தொகுதியில் நிற்கிறாரு. அந்த தொகுதியில் நின்று செல்வராஜ் தோத்தாரு, நேரு ஜெயிச்சாரு. நேரு ஒரு துடிப்புமிக்க இளைஞர் அப்படிங்கிறதன் காரணமா அன்னைக்கு வந்து கலைஞர் அவர்களுக்கு பிடிச்சு போய் அவர் வந்து அன்னைக்கு செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சராக வந்து நியமிக்கிறாரு. அப்புறம் பல பதவிகளில் வதச்சு அவர் எப்படி திமுகவில் மேலே வந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் 93 கட்சியை விட்டு வைகோ வெளியேறும்போது திமுகவில் இருந்து கிட்டத்தட்ட சரிபாதியா, அதாவது செங்குத்து பிளவுன்னு சொன்னாங்க. அதாவது எம்ஜிஆர் அவர்கள் திமுக விட்டு வெளியே போனப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா செங்குத்து பிளவு இல்லை. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களும் சரி, அந்த கட்சியில் கூடிய சீனியர்ஸும் சரி அவ்வளோ தூரம் கவலைப்படலை. ஆனால் வைகோ அவர்கள் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கும் போது தான் கட்சியே இனிமேல் முடிஞ்சுச்சு திமுக அப்படின்னு குளிதோடு பதிச்சுட்டாங்கன்னாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டம்லாம் இருந்த டைம்ல தான் செல்வராஜும் திமுகவில் திருச்சி மாவட்டத்தில் முக்கியமான ஒரு முகமாக இருந்தார். அவர் வந்து வெளியே போறாரு. வெளியே போனோன்னே நேருக்கு வந்து சொல்றாரு நம்ம வந்து வெளியே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நிறைய ஒன்றிய செயலாளர் திருச்சி மாவட்டத்தில் இவர் வைகோ தலைமையை ஏற்று படையெடுத்து போனவங்க நிறைய பேர். ஆனால் அந்த டைம் தான் நேரு வந்து என்ன பண்றாரு, ஆனால் நீங்கள் முன்னாடி போங்க நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வராஜ் முன்னாடி அனுப்பிச்சிட்டு இவர் திமுகவிலே ஐக்கியமாறாரு. திமுகவிலே ஐக்கியமானவருக்கு என்ன ஜாக்பாட்டு கிடைக்குதுன்னா மாவட்ட செயலாளர் பதவி. அன்னைக்கு கரூர் மாவட்டம், பெரம்பலூர், அரியூர் மாவட்டம்லாம் வந்து ஒன்றா இருந்தது. கிட்டத்தட்ட 20 தொகுதிக்கு மேலே வந்து நிர்வகிக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர்னா அப்போ எவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யம்னு பார்த்துங்க. அப்போ அன்னைக்கு நிர்வகிச்சவர் தான் கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலே மாவட்ட செயலாளர். அவர் கட்சியில் முதன்மை செயலாளர். நேரு ஒரு ட்ராக்ல வந்து போயிட்டார். அதே போல் கண்ணப்பன் எடுத்துங்க, தொண்டாமுத்தூரில் எம்எல்ஏவாக இருந்தார். அப்புறமேல வந்து மத்திய இணையமைச்சராக இருந்தார். வைகோவோட முரண்பட்டு போனதன் காரணமாக அவர் வந்து வெளியே போய் இன்னைக்கு திமுகவில் ஐக்கியமாயிட்டார். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா KS ராதாகிருஷ்ணன் சொல்லலாம், அப்புறம் வல்லம் பஷீர் சொல்லலாம், மல்லை சத்யாலாம் வந்து பார்த்தீங்கன்னா வைகோவுடைய இன்னொரு இதயம், வலதுகரம் அப்படின்னு சொல்லி பேசின ஒரு மனிதர். தாவேக்காவுடைய பிரச்சார பீரங்கி நாஞ்சில் சம்பத் குறிப்பா அவரை கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து வைகோ அவர்களுடைய அந்த நிலைப்பாடு அரசியல்ல வந்து எப்பவும் ஒரு தலைவருக்கு வந்து டெசிஷன் மேக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டெசிஷன் மேக்கிங்கை வந்து வைகோ தவற விட்டதன் காரணமாகத்தான் நிறைய இடங்கள்ல அவர் தொண்டர்களையும் இழந்தாரு, தலைவர்களையும் இழந்தாரு, நிர்வாகிகளையும் இழந்தார். இதை குறிப்பிட்டு சொல்லணும்னா வைகோ முதன்முறையாக திமுக விட்டு வெளியே வந்து தனி இயக்கம் கண்டபோது நொச்சிப்பட்டி தண்டபாணி அப்படிங்கிறவர் வந்து தன்னுடைய உடலை வந்து மாய்ச்சிக்கிட்ட ஒரு சம்பவம் பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தினுச்சு. திமுக துரோகம் சிந்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க எல்லாமே பட்டி தொட்டிங்க பேச்சு. அது மட்டும் இல்லாமல் வைகோவுக்கான உயிரிழந்தவங்க யாருன்னா அந்தநல்லூர் அறிவழகன், அப்புறம் இடிமலை உதயன், உப்பிலியபுரம் வீரப்பன், சிவகாசி ரவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர் உயிரிழந்தாங்க. ஸோ இந்த குடும்பங்களே வந்து மதிமுக அப்பப்போ போய் பார்க்கும். தலைமையிலேருந்து துரை வைகோ பார்ப்பாரு, வைகோ வந்து போய் பார்ப்பாரு. ஆனால் அந்த குடும்பங்களுக்கு நீங்கள் என்னைக்காவது சீட்டு கொடுத்துருக்கீங்களா? ஒரு எம்எல்ஏ சீட்டு, ஒரு எம்பி சீட்டு ஏன் நீங்கள் கொடுக்கல கேட்டால் எங்களுக்கு கிடைக்கிறதே 2 தான் 4 தான் அப்படிங்கிறீங்க. 2006 35 சீட்டு வாங்கினீங்க. அந்த 35 சீட்டில் எத்தனை பேர் வேட்பாளர் நிறுத்துறீங்க? 6 பேர் ஜெயிச்சாங்க. 2001 177 பேர் கிட்ட நிறுத்தினாங்க. அதில் எல்லாமே 0. 96 எல்லாமே 0. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா வைகோ அவருடைய நிலைப்பாடு எதில் சரியாக இருந்தது? 98 பாஜக அதிமுக கூட்டணியில் ஐக்கியமானீங்க. அப்புறம் 99 அப்படியே பாஜக திமுக கூட்டணி சேர்ந்து போனீங்க. அப்புறம் 2004 காங்கிரஸ் கூட்டணி, 2006 திமுகவோட தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருந்தீங்க. திருச்சி மாநாட்டுக்கெல்லாம் உங்களுடைய ஆளுநரை கட்டவுட்லாம் வச்சாங்க. திடீர்னு பார்த்தா இங்கே பொடால கைது செஞ்ச ஜெயலலிதா அம்மையார் அவரோடு நேராக அதிமுகவில் போய் கூட்டணி வைக்கிறேன்னு 35 சீட்டை வாங்கி நின்னீங்க. 6 பேர் ஜெயிச்சிங்க. அந்த அளவுக்கு முடிவுகளில் மாறி மாறி எடுத்த தலைவர் தான் திரு ஐயா வைகோ. அதில் ஒன்றும் மாற்று கருத்துக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ இன்னைக்கு எடுக்க போறாருன்றாங்க இந்த மாதிரி ஒரு முடிவு. அதுவும் திமுகங்களை மதிக்கவே இல்லை, 9 ஆண்டுகளாக சுயமரியாதை இல்லை, மரியாதை இல்லை, கேவலமாக ட்ரீட் பண்ணாங்க. நம்மளை மாதிரி கட்சி வந்து எங்கேயுமே இல்லை. ஆனால் அவங்களுக்குலாம் 8 சீட்டு யாரை விசிகா தான் சொல்கிறாரு, கிளைகள் இல்லாத. ஆமாம், கிளைகள் இல்லாத கட்சிக்கு 8 சீட்டு. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று கட்சியே இல்லை, அவங்களுக்கு 10 சீட்டு ஒரு ராஜ்யசபா தேமுதிக தான் சொல்கிறாரு. ஆனால் நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? ஒரு விழாவில் கூட மீட் பண்ணுறாங்க, சீமானோட பேசுகிறாரு திரு ஸ்டாலின் அவர்கள். ஆனால் வைகோவை பெருசாக கண்டுக்க கூட இல்லைன்றாங்க. உங்களுடைய பார்வை என்ன? இந்த மன வருத்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளுக்கு தாவேக்காவில் அமைச்சரவை அங்கீகாரம் கொடுத்ததுலேருந்து தான் தொடங்குது. அப்போ நம்மளும் தனி சின்னத்தில் நின்றுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள், நம்மளும் 2 பேர் போனால் ஒரு அமைச்சர் பதவி வாங்கியிருக்கலாம், வெயிட்டான அமைச்சர் பதவி வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிறது துரை வைகோ அவருடைய திட்டமாக இருந்திருக்கு. அதுதான் அந்த கட்சி வட்டாரத்தில் பேசக்கூடிய ஒரு தகவல். அது மட்டும் இல்லாமல் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டால் உடனடியாக கிடைச்சிருது, உடனடியாக எனக்கு கிடைச்சிருது, மக்கள் பிரச்சனையை தொடர்ந்து பேசணும்னு சொல்கிறேன், அவங்க உடனே வாங்க பேசலாம் அப்படின்னாங்க.
இந்த மாதிரி ஒரு செயல்படுகிற ஒரு முதல்வரை நான் இப்போ தான் பார்க்குறேன். ரொம்ப பாராட்டுறேன் அவரை. இந்த விஷயம் நல்லா வரவேற்கக்கூடிய ஒன்று அப்படிங்கிற இதில் வரவேற்கிறார். இப்போ பொதுமக்களுக்கு ஒரு இயல்பாக ஒரு கேள்வி எழுது. இப்போ வந்து மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு 8 சீட்டு கொடுக்குறாங்க, இன்னொரு கட்சிக்கு 10 சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிற மதிமுக பொதுச்செயலாளர் மதிப்பிற்குரிய ஐயா வைகோ அவர்கள் அப்போவே 4 சீட்டு ஏங்க கொடுக்குறீங்க? 3 சீட்டு வந்து உதயசூரியன்லேயும் 1 தனி சின்னத்துலேயும் வாங்கினா நாங்கள். கடைசியில் இந்த சீர்காழியில் ஜெயிச்ச செந்தில் செல்வன் என்ன சொல்லிட்டாரு, நான் வந்து உதயசூரியன் நின்றுக்கிறேங்க, சின்னம் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் போல இருக்குது, நான் இதிலே நின்றுட்டேன்னா இப்போவே பிரச்சாரத்தை தொடங்கினேன்னு சொல்லணும்னா அப்புறமேல வைகோ அவர்களும் ஸ்டாலின்கிட்ட பேசணுன்னே நீங்கள் உடனே இப்போ பேசிக்கிங்க, அறிவாலயத்தில் பேசி இது பண்ணிடலான்னு சொன்னோன்னே. அதாவது மதிமுக உறுப்பினர்கள் இன்றைக்கு சட்டசபையை பொறுத்த வரைக்கும் திமுக உறுப்பினர்கள் தான். அது உங்களுக்கே தெரியும். அது மக்களுக்கு மதிமுகவில் வந்து அடிப்படை உறுப்பினர் ராஜினாமா பண்ணாதான் நீங்க சேர்த்து நிற்கவே முடியும். ஆமா, ஏன்னா வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவருடைய கையொப்பமிட்ட அந்த ஒரு இது இருந்தாதான் அவங்க வந்து உள்ள கொண்டு போய் கொடுத்தோன்னே வேட்புமனு தாக்கல்லாம் பார்ப்பாங்க. அந்த வெரிஃபிகேஷன்லாம் பார்த்து தான் வந்து டீட்டெயிலாக கொடுப்பாங்க. இவர் வந்து உதயசூரியன் சின்னத்தில் தான் இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சியை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விதத்திலலாம் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் செல்வன் அவர்களும் கடைநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் TM ராஜேந்திரன் அவர்களும் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ இந்த 2 பேருமே வைகோ அவர்களுடைய கொள்கைகளை உள்வாங்கி 93ல் இவருக்காக திமுக விட்டு வெளியே வந்து சேர்ந்தவங்க தான். ரொம்ப நாளாக கட்சியில் இருக்காங்க. ரொம்ப நாளாக கட்சியில் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு 50-55 வயசுன்னு வச்சுக்கோங்க. வாலிப பருவத்திலே இறஞ்சிருக்கலாம்ல, இளைஞராக வந்து மாணவராக உள்ளே வந்திருப்பாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 32 வருஷம் கழிச்சு அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. மதிமுகவில் பயணிச்சதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே இருக்கிற ஒரு இயல்பு தான். ஒவ்வொரு கட்சி நிர்வாகிக்குமே ஒரு ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், ஒரு மாநில நிர்வாகியாக இருந்தாலுமே நம்ம கட்சியில் ஒரு டைம் எம்எல்ஏ ஆகணும்ப்பா, நம்ம வந்து சட்டமன்றத்தில் நம்ம மக்களுக்கான நம்ம குரல் கொடுக்கணும், மக்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன், பல திட்டங்களை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு இயல்பாக எல்லா கட்சி நிர்வாகிகளுக்கும் எழுகிற ஒரு ஆசை தான். இப்போ இவங்க 2 பேருமே திமுக சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற திமுக சட்டமன்ற உறுப்பினர் தான் சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இருக்காங்க. இன்னைக்கு இவங்க ராஜினாமா பண்ணாதான் அந்த இடத்துல இவங்க தனி சின்னத்தில் இடைத்தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெற்று உள்ளே போக முடியும். அப்போ தான் தாவேகா கிட்ட நமக்குன்னு ஒரு மந்திரி சபை அப்படிங்கிறத சொல்லி கேட்க முடியும். 2024 வைகோ அவருடைய மகன் துரை வைகோ அவர்களை திமுக சின்னத்திலே உதயசூரியன் நில்லுங்கன்னு சொல்லி எவ்வளோ கம்பல் பண்ணாங்க திருச்சியில். அதெல்லாம் முடியாது, நான் சுயமரியாதைக்காரன், நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என்னுடைய தனி சின்னத்தெல்லாம் போட்டிடுவேன்னு சொல்லிட்டு தீப்பெட்டி சின்னத்தில் போட்டிட்டார். அந்த தீப்பெட்டி சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நேரு அவர்களும் சரி, அன்பில் மகேஷ் அவர்களும் சரி பயங்கரமாக பாடுபட்ட டைம் இது பண்ணாங்க. பல லட்சம் ஓட்டு வித்தியாசம் தான் தீப்பெட்டி சின்னமும் திருச்சியில் வந்து ஜெயிச்சது. அது வேற விஷயம். இப்போ அது காரணம் திமுக தானே. அது காரணம் கண்டிப்பாக திமுகவினுடைய பங்களிப்பு அந்த வெற்றியில் வந்து கடுமையாக இருக்குது, இல்லைன்னு மறுக்க முடியாது. இப்போ மதிமுகவிற்கு எவ்வளவு நிர்வாகிகள் இருக்காங்க, எவ்வளவு தொண்டர்கள் இருக்காங்க, எத்தனை கிளைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு அவங்களுக்கு வர்ற கூட்டத்தை வச்சே இன்னைக்கு வந்து நம்ம கன்சிடர் பண்ண முடியும். அதான் ராஜா சொல்கிறாரு, கலைஞர் அரங்கத்துக்குள்ளேயே கூட்டிடலாம் அந்த ஒட்டுமொத்த கட்சியவே அப்படின்றாரு. இல்லை, அவர் ஒரு பாயிண்டில் சொல்கிறாரு. பட் இன்னைக்கு இருக்கிற நிலைமை மதிமுகவில் இன்னைக்கு இருந்து விலகி எத்தனையோ பேர் வந்து அவங்க தாய் கழகமான திமுக இணைஞ்சவர் இருக்காங்க. நிறைய பேர் வேறு கட்சிக்கு போனவங்களும் இருக்காங்க. குறிப்பாக சிவகங்கை மாவட்ட செயலாளராக இருந்த செவந்தியப்பன்லாம் வைகோவுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு பெரிய பேரணிலாம் சிவகங்கை பகுதியெலாம் நடத்தி மோதிரமெல்லாம் சின்ன பசங்களையும் அவர் சொந்த காசில் போட்டு எவ்வளோ சொத்துக்களை இழந்தவங்க இருக்காங்க. குறிப்பாக நான் வந்து திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவன். ஸோ மன்னச்சென்னலூர் நடராஜன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட மதிமுக எப்போலாம் சட்டமன்றத்தில் தேர்தலில் போட்டிடுதோ அப்போலாம் நின்றுக்கிட்டே இருப்பார். 2011 கண்டிப்பாக மன்னச்சென்னலூர் தொகுதியை நமக்கு வாங்கி தருவாருன்னு சொல்லிட்டு அவரும் அவங்களுடைய குடும்பத்தாரும் ரொம்பவே எதிர்பார்த்தாங்க, இந்த முறை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதிமுக கூட்டணியில் ரொம்ப கம்மியான சீட்டு தர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேர்தலே புறக்கணிச்சிட்டார். தேர்தலை புறக்கணிச்சது மிகப்பெரிய தவறு. அன்னைக்கு வைகோ அவர்கள் பண்ணார். ஒரு 12 சீட்டில் குறைஞ்ச ஒரு 8 எம்எல்ஏ வந்திருக்கலாம். அந்த 8 எம்எல்ஏல ஒரு கட்சியை வளர்த்துருக்கலாம். 2016 மக்கள் நல கூட்டணி அது டோட்டலாக வாஷ் அவுட். அப்புறம் 2019 வர்றாரு. மதிமுக வந்து திமுகவுடன் கூட்டணி வரும்போது அப்போ ஒரு சீட்டு கணேசமூர்த்திக்கு வெற்றி பெறாரு, ஒரு ராஜ்யசபாவும் கொடுக்குறாங்க. அதிகாரம் இல்லாமல் இருந்த வைகோவுக்கு அதிகாரத்தை கலைஞர் கருணாநிதிக்கு பிறகு கொடுத்தவர் முக ஸ்டாலின் தான். இது வந்து நம்ம மறுத்தரவே முடியாது. ஸோ அந்த விதத்தில் திமுக வந்து அவங்களுக்கு நல்லதான் பண்ணியிருக்காங்க. அது பொது பார்வையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்பி சீட்டு கொடுத்துருக்காங்க, இவர் பையனுக்கும் எம்பி சீட்டு. அது இல்லாமல் போன முறை 6 சீட்டு கொடுத்து 4 எம்எல்ஏ மதிமுகவில் வந்து ஜெயிச்சாங்க. பூமிநாதன், அவர் அரியலூர் சின்னப்பன், இவங்கெல்லாம் ஒரு 4 பேர் ஜெயிச்சாங்க. அது அப்புறம் சதன் திருநெல்வேலிக்குமார் இவங்கெல்லாம் ஜெயிச்சாங்க. இப்போ இவர் இந்த கூட்டணியை விட்டு வெளியே வர்றேன்னு சொன்னவர் அப்போவே முடிவு எடுத்திருக்கலாம். திமுக கூட்டணியில் நாங்கள் இல்லைங்க, 4 சீட்டுக்கு ஏங்க நாங்கள் சுயமரியாதை அடவு வைக்கணும், ஏன் நாங்கள் வந்து நாங்களும் ஒரு திராவிட இயக்கம், பகுத்தறிவு பேசுகிற இயக்கம், எங்களுக்கு பிறகு ஆரம்பித்த கட்சிகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் இவ்வளோ சீட்டு கொடுப்பீங்களான்னு அப்போவே ஸ்டாலின் அவர்கள்ட்ட நீங்கள் ஃபைட் பண்ணியிருக்கலாம்.
அதை விட்டுட்டு இன்னைக்கு தாவேக்கா ஒரு அதிகாரத்துக்கு வந்துருச்சு. இவங்க கூட்டணியில் இருந்த நிறைய கட்சிகள் அந்த பக்கம் சாஞ்சிட்டாங்க, அவங்க ஒரு அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க, நம்ம அதிகாரம் இல்லாமல் இருக்குமே அப்படிங்கிற வேதனை வந்து மதிமுக வேதனையா இல்ல நாகரிகமா சொல்றீங்களோ, வெறியா, அதிகார வெறிக்கு அலைகிறாரா வைகோ? எடுத்துக்கலாம், அப்படி கூட எடுத்துக்கலாம்னு வச்சுங்களேன். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் மாறிக்கிட்டே இருக்கிறார். மக்களுக்கே குழப்பமா இருக்கும் சில தேர்தலாம். வைகோ அவர்கள் எந்த கூட்டணியில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு 2001 ஒரு கூட்டணி, 2004 ஒரு கூட்டணி, 98 ஒரு கூட்டணி, 99 ஒரு கூட்டணி, 2009 அப்புறம் அதிமுக கண்டினியூ கூட்டணி, அப்புறம் 2011 போட்டியிடலன்னாரு, அப்புறம் 2016 மக்களுக்கு கூட்டணி, அப்புறம் 2019 24 திமுக கூட்டணி அப்படின்னு போயிட்டு இருக்கு. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த தடுமாற்றம் ஏன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு? நீங்க முடிவெடுத்தா டக்குன்னு முடிச்சுட்டு போயிருங்க. இதுக்கு நான் பொதுக்குழு கூட்டுறேன், பொதுக்குழு கூட்டி தான் முடிவு செய்ய முடியும். சிறப்பான ஆட்சியை தர்றார் விஜய் அவர்கள், சிறப்பான ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காரு. 717 கடை மதுக்கடைகளை மூடி இருக்கிறாரு, 200 யூனிட் மின்சாரத்தை இலவசமாக மக்களுக்கு கொடுத்துருக்காரு. சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தி அதாவது பெண்கள் பாதுகாப்புக்கு முக்கியமாக வழிவகை செஞ்சிருக்காரு காவல்துறையில். நிறைய நலத்திட்டங்கள் வந்து அவங்க ஆட்சியிலையும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. 75,000 ரூபாய் வரைக்கும் பயிர்க்கடன் திட்டம் வந்து சிறப்பாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் விவசாயிகளுடைய கோரிக்கையும் வந்து இருக்குது, அதை வந்து தாவேக்கா அரசு கன்சிடர் பண்ணணும். ஆனால் இன்னைக்கு வைகோ அவர்கள் இப்படி மாற்றி பேசாத அந்த 2 எம்எல்ஏக்கள் எப்படி ரசிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா தோழர், இப்போ பேசும்போது வேணாங்க, விருப்பம் இல்லைங்க, எனக்கு ஆலோசனை பண்ண விருப்பம் இல்லை, ஏன்னா நான் எனக்காக வந்து துர்கா ஸ்டாலின் அம்மையார் வந்திருந்தாங்க, ஐயா உதயநிதி வந்திருந்தாரு, ஸ்டாலின் வந்திருந்தாரு, எப்படிங்க நான் பண்ண முடியும், ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குங்கன்னு சொல்கிறாங்களாம். அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவ்வளோ நாள் கழித்து நம்ம எம்எல்ஏ ஆகிருக்கோம், அப்போ நம்ம ஊரில் அவங்க அந்த தொகுதியில் ஒரு சீர்காழி தொகுதியில் எம்எல்ஏ ஆயிருக்காங்க அப்படின்னா, அப்போ அந்த மக்கள் வந்து உதயசூரியன் சின்னத்துக்காக ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்களுடைய முகத்துக்காண்டி வேட்பாளர் இவர் நமக்கு நல்லது செய்வார்னா ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் திரும்பவும் ஒரு இடைத்தேர்தலை வச்சு நீங்கள் கொண்டு போய் ஆளை நிறுத்துனீங்க அப்படின்னா அவருடைய வெற்றி உறுதியாகுமா அப்படிங்கிறது முக்கியமான ஒரு கேள்வி. இத்தனை வருஷம் ஆதரிக்கிறாங்கன்னா முதலமைச்சர் விஜய் வந்து ஒரு கண் பார்வை காமிச்சா போகாதாங்க, வெற்றி வருமாங்க அப்படின்னு நினைக்கிறார் ஐயா வைகோ. ஆனால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அது ஒர்க் அவுட் ஆகலையே. நாகப்பட்டினம் மாவட்டம்லாம் போனார், விஜய் சார் போனார். பட் இருந்தாலும் மயிலாடுதுறை மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், திருவாரூர் மாவட்டத்தில் தாவேக்கா வேட்பாளர் யாருமே ஜெயிக்க முடியல. ஸோ இதை நம்ம பார்க்கும்போது அங்கே வந்து திராவிட கட்சிகள் தானே ஆதிக்கம் செலுத்திருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஸோ அதே காரணமாக வச்சு பார்க்கும்போது டிஎம் ராஜேந்திரன் அவர் வந்து மதிமுகவோட வாக்கு வங்கி அதை வந்து கூர்மைப்படுத்தாதா? அவங்களுக்கும் ஒரு வாக்கு வங்கி இருக்கும்ல, ஓட் பேங்க். ஓகே, அது வந்து தாவேக்காவுக்கு வலிமை சேர்க்காதா? அதாவது விஜய் சார் இப்போவே 35% ஓட்டு எடுத்துட்டாரு. இப்போ காங்கிரஸுக்குன்னு ஒரு வாக்கு சதவீதம் வந்துருச்சு. இப்போ விசிகா கம்யூனிஸ்டுகளுக்குங்கிற வாக்கு சதவீதம் இருக்கு. ஐயுஎம்எலும் கூட்டணியில் போய் சேர்ந்துட்டேன்னு நாங்கள் இனிமேல் தாவேக்கா கூட்டணின்னு சொல்லிட்டாங்க. இவங்களோடவா மதிமுகவுக்கு ஓட்டு இருக்கு? தெரியல, அதான் உங்களுக்கு கேட்குறேன். இல்லை, இவங்களோடவா மதிமுகவுக்கு ஓட்டு இருக்கு? இப்போ மதிமுகவுக்குன்னு இருக்கிற நபர்கள் எல்லாருமே அப்போ கட்சிக்கு வந்துட்டோம், விசுவாசமாக இருந்துட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இருக்காங்களே தவிர, எத்தனையோ கட்சிக்காண்டி உழைச்சி பல பணங்களை கொட்டி இவருக்காகவே உயிராக இருந்த எத்தனையோ தொண்டர்கள் நிர்வாகிகளாம் விலகி போயிட்டாங்க. ஏன்னா அரசியல் வாழ்க்கைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண இல்லை. ஒரு பொது வாழ்க்கைக்கு ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா பல வழிகளை வேதனைகளை கடந்து தான் வர்றாங்க. முதல்ல அவங்க வீட்டிலேயே வந்து எதுக்கு நீ தேவையில்லாமல் செலவு பண்ணுற அப்படிங்கிற கேள்விகளும் அதை நம்ம சமாளிக்கணும். முதல்ல மக்களுடைய பிரச்சனைகளை வந்து கூர்ந்து கவனித்து அவங்களுக்கான சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது இலவச வீட்டுமனை பட்டாவாக இருக்கட்டும், குடிநீர் பிரச்சனையாக இருக்கட்டும், ரோடு வசதியாக இருக்கட்டும், இந்த ஒரு அடிப்படை புரிதலிருந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை அவங்க செஞ்சு கொடுத்துட்டு வரும்போது மக்கள் அவங்க மேலே நம்பிக்கை பெறணும். இந்த நம்பிக்கையெல்லாம் பெற்று வர்றதுக்கு பல ஆண்டு காலம் ஆயிரும். ஆனால் வைகோ மீது மக்கள் நம்பிக்கையை இழந்து விட்டதாக தான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து பார்க்குறாங்க. அதுதான் வந்து கிரவுண்ட் ரியாலிட்டியாக வந்து இருக்குது. இன்னைக்கு பதவிக்காக இங்கே வர்றாங்க அப்படிங்கும்போது முதலமைச்சர் சகோதரர் விஜய் அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வந்து மதிமுக உள்ளே வருது அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம், நீங்கள் சேர்த்துக்கிறது எல்லாமே மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதே சமயம் இவங்க அடுத்த தேர்தலுக்கு அதிகார பதவிக்காக அதிகார வெறிக்காக மாறி விடுவார்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா இப்போ உங்கள் கூட விசிகா இருக்காங்க, ஐயுஎம்எல் வந்து இருக்காங்க, அவங்க கூட்டணி விட்டே வெளியே வந்துட்டாங்க. கம்யூனிஸ்டுகள் 2 கம்யூனிஸ்ட்டுமே அவங்க கூட இருக்காங்க, காங்கிரஸ் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ வேற ராஜினாமா பண்ண சட்டமன்ற உறுப்பினர்கள் வேற இணைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்து வரப்போகுது. இந்த இடைத்தேர்தலில் கண்டிப்பாக தாவேக்கா தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெண்கள், பொதுமக்களே பேசிக்கிறாங்க. இல்லைப்பா 6 சீட்டும் விஜய் தாப்பா ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே ஒரு டாக் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக விசில் சின்னம் தான் வந்து ஜெயிக்கும், விஸ்வரூப வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. ஸோ அந்த நேரத்தில் வைகோ அவர்களுடன் நீங்கள் கூட்டணியை வைக்கும் பொழுது அது என்ன மாதிரியான விளைவுகளை கிரவுண்டில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து திங்க் பண்ணிங்க. ஏன்னா இதனால் வரைக்கும் நீங்கள் வந்து திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்கலை, அதுதான் ஹைலைட்டு. இப்போ
இப்போ மதிமுகங்கிற ஒரு கட்சி உள்ள வந்துச்சுன்னா அது திராவிட கட்சி, அதை நீங்க வந்து உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப தெளிவாக மதிமுகவுடைய பயணம் குறித்தும் ஐயா வைகோவுடைய முடிவுகள் குறித்தும் இப்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் எடுப்போன்ற விஷயங்களை எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது குறித்தும் நீங்கள் இந்த விஷயங்களை பகிர்ந்துருக்கிறீங்க. உங்களுடைய கருத்து பகிர்வுக்கும் நேர பகிர்வுக்கும் மிக்க நன்றி தோழர். நன்றி. நன்றி. இப்படி சந்திக்கலாம். வணக்கம்.